கோச்சால் அப்படின்னு சொல்லி மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை நாம பார்க்க போறோம். ஊருக்குள்ள ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சும்மா மேலதிகாரிகளை சும்மா திகச்சு போற அளவுக்கு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அப்படி வெறித்தனமா சொல்லிருக்கக்கூடிய படம் தான் இந்த படத்தோட கதையை நாம பார்க்க போறோம். ഇതുപോലെ തീർക്കും ജാമ്യത്തിൽ ഇറങ്ങണ അന്ന് ഞാൻ നടത്തും. അവന്റെ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் செலக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ஸ்ரீகுட்டன். ஹீரோ மட்டும் தனியா அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் கூப்பிடுறாரு. ஹைட் எல்லாம் செக் பண்ணிட்டு ஏன்டா இந்த ஹைட் எல்லாம் வச்சிருந்தீங்களா போலீஸ் வேலைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோக்கு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவு. சோ அது கனவு இப்ப போயிடுச்சு இல்லையா? அப்படியே சோகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க இவங்க ஊருக்கு போகக்கூடிய ஒரு ஜீப் டிரைவர் இருக்காரு சன்னி. சோ அவரு வந்துட்டு என்னப்பா இந்த டைம் செலக்ட் ஆகலையா? நான் சொன்னா கேட்க மாட்டேன்ல, உனக்கு தான் ஹைட் பத்தல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வேற நம்ம ஹீரோவை பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்க. இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. இந்த ஆள் வந்துட்டு ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆளு, நாட்டமெல்லாம் பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, நிறைய வட்டிக்கெல்லாம் காசு கொடுக்குற ஒரு ஆளு. அப்படிப்பட்ட ஒருத்தர் கடை வச்சு நடத்துறவர் காசு வாங்கிட்டு சரியா வட்டி கட்டலன்னு சொல்லிட்டு கடையில இருக்க டிவி எல்லாம் தூக்கிட்டு வந்து நடு ரோட்ல உடைக்கிறாரு. இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு அல்லகை ஒருத்தவர் இருக்கிறான். இவர் பேரு தான் பாபு. சோ இவருக்கு என்ன தேவையோ எவெல்லாம் இவனுக்கு பிரச்சனை பண்றனோ அவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறதா அந்த பாபுக்கு வேலை. அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியே இல்லாத ரெண்டு பேரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டாரு. இப்ப ஜீப்ல இருந்து இறங்கி வந்து நின்று பாத்துட்டு இருக்காரு நடக்கிற பிரச்சனை எல்லாம். சோ அதெல்லாம் விட்டுட்டு அங்கிருந்து அவனுக்கு ரெண்டு பேர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஸுங்களா இருப்பாங்க இல்லையா? என்னடா நான் தான் சொன்னேன் இல்லையா, இவனும் அதே மாதிரி தான் கலாச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. அப்படியே இப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வேற மன வருத்தமா இருக்கு, போலீஸ் செலக்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா ஒரு கான்ஸ்டபிளா ஒர்க் பண்றாரு. சோ அவர் வந்துட்டு தான் அப்புறம் பையனுக்கு சமாதானப்படுத்தி சாப்பிடலாம் வைக்கிறாங்க. அப்பா வந்துட்டு பையனுக்கு பயங்கரமா மோட்டிவேஷன்லாம் பண்றாரு. வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற தன்னம்பிக்கை மட்டும் போதும், அதை வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா மோட்டிவேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஆளுக்கு வந்துட்டு ஒரு லவ் ஒன்னு இருக்கு. அந்த லவரை தனியா கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த ஹீரோனோட அப்பா அந்த பக்கமா வராங்க. அப்பா பார்த்தா அந்த பொண்ணு எகிரி குச்சி ஓடிட்டான். இருந்தாலும் அந்த அப்பாக்காரர் பாத்துட்டாரு. இப்ப நேரா வந்து ஹீரோவை பயங்கரமா திட்டுறாரு. என் பொண்ணை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும், காதலிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். நான் என் பொண்ணை கட்டி கொடுக்குற மாப்பிள்ள எப்பயுமே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் என் பொண்ணு கொடுப்பேன். நீ வேணா கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் வேணா சொல்லு, நான் என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா நான் கண்டிப்பா ஆயிடுவேன், நான் போலீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஏண்டா உன் ஹைட்டுக்கெல்லாம் போலீஸாடா அப்படின்னு இந்த ஆளு கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு போறாரு. இப்ப அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கம்பெனில இப்ப டெம்பரவரியா வேலைக்கு சேர்ந்து வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அப்பாக்காரர் போன் பண்ணிட்டு ரொம்ப பாசமா சாப்பிட்டியப்பா என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. கேரளால வந்துட்டு பயங்கரமா மழை பெஞ்சு நிறைய நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மீட்பு பணியில வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் இருந்திருக்காங்க. அப்ப மீட்பு பணியில ஈடுபடும் போது ஒரு டெத் ஒன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க நியூஸ்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த நியூஸை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஹீரோவோட அப்பா தான் அந்த மீட்பு பணியில இறந்து போன ஒரு கான்ஸ்டபிள். சோ இப்ப அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கான இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஹீரோ அப்பா கூட வேலை பார்த்த ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேரு பவுலஸ். சோ பவுலஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு வாரிசு அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போலீஸ் வேலையை வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு இந்த போலீஸ் வேலை அதெல்லாம் எதை பத்தியுமே கவலை இல்ல. ஏன்னா அவரோட ஆம்பிஷனை விட்டுட்டாரு. ஏன்னா அவர் அப்பாவே இப்ப இறந்து போயிட்டாரு. எனக்கு இந்த போலீஸ் வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்க அப்பா ரொம்ப போலீஸ் வேலை எல்லாம் நேசிச்சாரு, உனக்கு போலீஸ் வேலை பிடிக்கலையா, நீ ஏதாவது சாதிக்கணும், கண்டிப்பா இந்த வேலை நீ வேண்டாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு பவுலஸ் எவ்வளவு எடுத்து சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. இப்போ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்ப ட்ரைனிங் போறாரு. ட்ரைனிங் போயிட்டு நம்ம ஹீரோ நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப திரும்ப ஜாயின் பண்ணிட்டாரு. இப்ப அப்பாவோட வேலை நம்ம ஹீரோக்கு வந்துருச்சு. எல்லாரும் ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டிங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டு அன்னைக்கு எல்லாமே வெளியே வாட்ச்மேன் வேலை மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் ஹீரோ இந்த பக்கம் வரும்போது ஹீரோயின் வீட்டை போயிட்டு அப்படியே ஜன்னல்ல நின்னு யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா வர சத்தத்தை கேட்டு அங்க இருந்து ஓடி வந்துருவாரு. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள வந்துட்டு ஒரு மரம் ஒண்ணு இருக்குது. அதாவது செரு மரம் சொல்லிட்டு ஒரு மரமா. இந்த மரத்துல வந்துட்டு ஏறினாலோ அது பக்கத்துல நின்னாலோ பயங்கரமான அரிப்பு காயங்கள்லாம் ஏற்பட்டுரும். இந்த மரத்துக்கு ஏதாவது கிளைய கழிக்கணும்னா கூட யாருமே ஆளுங்க இருந்து கிடைக்க மாட்டாங்க. அதனால ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா வடநாட்டுல இருந்து ஒரு 2 பேரை இறக்கி இருக்காங்க. சோ அவங்கள வச்சுதான் இதெல்லாம் சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்பா அது ரொம்ப டேஞ்சரான மரப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கம்மி விலைக்கு ஆளுங்க அங்க இருந்து தானே கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்ததை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஆசையாயிடுச்சு, ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஊருக்குள்ள ஒரு 2 பேர் பயங்கரமா அடிச்சுக்கிறானுங்க. அந்த சண்டை நம்ம போலீஸா இருக்கிறாருல நம்ம ஹீரோ அவரு போயிட்டு தடுத்து விட அந்த இடத்துல பாபு வராங்க. சோ பாபு பத்தி ஊருக்கு எல்லாருமே தெரியும், அவன் ரொம்ப மோசமான ஆளு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனா இப்ப நம்ம ஹீரோ போலீஸா இருக்காரு இல்லையா, அதனால தட்டி கேட்கிறாரு. அப்ப தட்டி கேட்கும்போது பாபு வந்துட்டு பயங்கரமா நம்ம ஹீரோவை சட்டை பிடிச்சு மிரட்டுற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த பாபு வந்துட்டு எல்லா இடத்துலயும் செல்வாக்கு வச்சிருக்கிற ஒரு ஆளு, காசு கொடுத்தா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு. இப்ப ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாம ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு கேரம் போர்டு ஆடிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் பவுலஸ்க்கு நைட் டியூட்டி போட்டுருக்காங்க. நைட் டியூட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு ரோந்து எல்லாம் போவாங்க இல்லையா. ரோந்து போனதுக்கு அப்புறம் ஒரு சர்ச் ஒன்னு இருக்கு. அந்த சர்ச்சில் போயிட்டு என்ட்ரி போடணும். அந்த என்ட்ரி போறதுக்காக இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போற வழியில நம்ம பவுலஸ்
போலீஸ் வந்துட்டு இறங்கிக்கிறாரு. நீ மட்டும் போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதியில போக அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இன்னொரு சீனை காமிச்சாக்க நம்ம நாட்டாமையை காமிக்கிறாரு. நாட்டாமையும் பாபுவும் எப்பயுமே ஒரே வீட்டுல நின்று ஜாலியா பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. நாட்டாமைக்கு எல்லா கணக்கு வழக்கம் பாக்குறது எல்லாமே பாபு தான். ஒரு தனி லாக்கர் இருக்கு, அதுலதான் எல்லா நகை பணம் இதெல்லாத்தையும் வைக்கிறது ஒரு வழக்கமா இருக்கும். சோ இதுல ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பாபுவோட அப்பா இங்க நமக்கு காமிக்கிறாங்க. பாபுவோட அப்பாக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. முதலாவது பையன் தான் பாபு, ரெண்டாவது பையன் தான் இருக்கான் இல்லையா. இவன் வந்துட்டு ஒரு டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்பப்ப வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருப்பான். ஆனா வந்துட்டு பாபு வந்துட்டு வீட்டுக்கு எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுருப்பாங்க. பாபுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுதான் பாபுவோட மனைவி. இது ஒரு பக்கத்துல இருக்க இந்த டிரைவர் வேலையை பார்த்துட்டு அவர் மட்டும் தனியா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட லவ் மேட்டர் அது அவங்க அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்ப கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டார் இல்லையா, அதனால போயிட்டு பொண்ணு கேட்கலான்னு போறாரு. பொண்ணோட அவங்க அப்பா வந்துட்டு ஓகே சொல்லிட்டாரு. மாமனாருக்கு வந்துட்டு கொஞ்சம் சொத்து இருக்குதான். ஆனா அந்த சொத்து வந்துட்டு இந்த ஊர்ல நாட்டம் இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்சம் வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கானா. நீ வந்துட்டு போலீஸ் தானே, நீ வந்துட்டு அதை சரி பண்ணி அந்த இடத்த நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இருந்தாலும் என் பொண்ணுக்காக நான் கொடுக்குறேன் இல்லையா, ஒரு பொண்ணு நீங்க வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல பாபுவும் நம்ம ஆளு நாட்டாமையும் சரக்கு போட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்துட்டு அவன் பொண்ணை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இடம் வேற ஆக்கிரமிப்புல இருக்கு, அவங்க வந்துட்டு ஏதாவது மூக்கு நுழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி நாட்டாம பாபு காதுல போட, பாபு நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தனியா ஸ்கூட்டில போயிட்டு இருக்க. பின்னாடி கார் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை ஒரே இடி பாவம் மரத்துல முட்டிட்டாங்க. நல்ல வேலை ஹெல்மெட் போட்டு இருந்ததால ஆச்சு, இல்லனா தலையில பயங்கரமான அடிபட்டு இருக்கு. இப்பவும் கையில எல்லாம் கொஞ்சம் சிராய்ப்பு ஏற்பட்டதால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. என்னாச்சு அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி பாபு தான் வந்து இடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவன் மேல கேஸ் கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. அதே இடத்துல பாபு வரான். பாபு வந்துட்டு நானா இருக்கல, என் கார் வந்துட்டு வேற யாரோ எடுத்துட்டு போனாங்க, அவங்க தான் யாரோ இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புல்ட்டா அடிச்சிட்டான். இப்ப பாபு அங்க இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒழுங்கா வந்துட்டு இருக்க சொல்லுவான் பொண்டாட்டிய, இல்லனா கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஹீரோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பயந்து போறாரு. அமைதியா நின்னுட்டாரு. இவன் சொல்ற விஷயத்தை எல்லாமே மாமியார்காரி காதுல கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க இருந்து பாபுமே சிரிச்சுட்டு கிளம்பி வெளியே போக ஹீரோக்கு ஒரு அவமானமா போயிடுச்சு. இன்னொரு சீன்ல ஹீரோனோட அப்பாக்கு தன் பொண்ணு வந்துட்டு இவன் இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்துல நேரா நாட்டம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு பயங்கரமா சவுண்ட் விட்டாரு. என் பொண்ணையாடா இடிச்ச, உன்னை நான் என்ன பண்ற பாரு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை நடக்க எல்லாரும் மடிச்சு விடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு போன போட்டு இந்த மாதிரி அப்பா போயிட்டு அவன் வீட்டுல பயங்கரமா கத்திட்டாரு. அவன் வேற கொஞ்சம் சரியில்லாத ஆளு, ஏதாவது பண்ணிடுவானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே பேசுறது அப்பப்ப அதே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் பாத்துட்டு இருப்பாரு. இப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க நாட்டாம வந்துட்டு பயங்கர வெறியில சரக்கு போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு சீனை காட்டா இந்த பாபு இருக்கா இல்லையா, அவனோட வீட்டுல அவங்க அப்பா அவங்க பொண்டாட்டி அவங்க எல்லாருமே கொஞ்சம் வெளியே எங்கேயே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நைட் டியூட்டி வழக்கம் போலதான் நம்ம போலீஸ்க்கும் ஹீரோக்கும் போட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பவுலஸ் வந்துட்டு எப்பவுமே நைட் டைம் ஆனாலும் கொஞ்சம் சரக்கு போடுற ஒரு ஆளு, ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா, அப்படி போட்டதான் வண்டி ஓடும். இது ஒரு பக்கம் ஒரு சரக்கு போட்டுட்டு இருக்க. ஹீரோ மட்டும் வழக்கம் போல அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சில் போயிட்டு சைன் பண்ணுன்றதுக்காக போயிட்டு இருக்காரு. போற வழியில நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் உனக்கு பயந்து போகல, ஒரு போலீஸ்காரன் எப்ப என்ன செய்யணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப வழக்கம் போல அந்த சர்ச்சில் போயிட்டு சைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம போலீஸுக்கு சேர்த்து இவரே தான் சைன் பண்றாரு. அப்ப அந்த சர்ச் பக்கமா ஒரு வயசான ஆள் ஒருத்தவங்க போறான். எங்க இந்த நேரத்துல போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல எலி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை சுத்தி நிறைய எலிகள் இருக்குது, அதை தான் கூண்டுல வச்சு பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சோ அந்த ஆளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்துருப்பாரு. இருந்தாலும் அப்படியே போலீஸுங்கிற ஒரு கெத்த அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க. இங்க நம்ம நாட்டாம வீட்டை காமிக்கிறாங்க. நாட்டாம வீட்டுக்கு வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதே வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார அம்மா வந்து தான் எழுப்பி விடுறாங்க. என்னையா இன்னும் தூங்கிட்டு இருக்கா, ஐயா ஏந்திருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா ஏதோ நேத்து அசதியில கொஞ்சம் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாங்க. இப்ப வந்துட்டு கதவை யாருமே திறக்கல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லாம் போனா ஜன்னல்லாம் மூடி இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்படியே தட்டிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து யாருக்கும் போன் பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் போலீஸ் ஜீப்ல நிறைய நாட்டாமை வீட்டுக்கு வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நாட்டாமை யாரு கழுத்து அறுத்து கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க கொடூரமான முறையில. இது போதாத குறைக்கு பாத்ரூம்ல அவங்க மனைவியுமே கொலை பண்ணி போட்டுருக்காங்க. சோ வீட்ல இருந்து செக் பண்ணும்போது சில நகைப்பணம் வந்துட்டு காணாம போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விசாரிச்சல தெரியுது. கொலை நடந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம எஸ்பி தான் வந்துட்டு விசாரணையை மேற்கொண்டு இருக்காரு. பயங்கரமா உட்கார்ந்து இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் இதுவரைக்கும் விசாரிச்ச கேஸ் எதுவுமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. எல்லாமே சக்சஸ் தான். இப்ப கொலை நடந்த மோட்டிவ் இடத்துல ஏதாவது தடயம் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணதுல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. ஆனா கொலையாளி ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான். அது என்னன்னு பார்த்தா அவனோட சட்டை பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பாக்கெட் கிழிஞ்சு கீழே விழுந்திருக்குது. சோ அந்த பாக்கெட் மட்டும் தான் இப்ப தடயமா இருக்குது. வீட்டை சுத்தி நிறைய பேர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோலாம் உள்ளே அலோ பண்ணல, கான்ஸ்டபிள் தானே வெளியே நில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சிருக்காங்க. வெளியே நிக்க வைக்கிற நம்ம ஹீரோ கூட இருக்கிற சக கான்ஸ்டபிள் வச்சுட்டு வீட்டை சுத்தி ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துல வந்துட்டு வேலைக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை நம்ம எஸ்பி கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ தானே அந்த கொலையை முதல்ல பார்த்த, எப்படி பார்த்த, எங்க பார்த்த அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் நல்லா தூங்கிட்டு வேலைக்காரமா தான் வந்து எழுப்புனாங்க. கதவு தட்டின, கதவு திறக்கல. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா போனாலும் ஜன்னல்லாம் மூடி இருந்தது. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒழுங்கா சொல்லு, நீ அவர்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் எந்த பணமும் வாங்கல அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற வேலைக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே இன்னொரு பக்கம் பார்த்தா போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு. அப்ப ஹீரோ
பவுலஸை பார்த்து இதை பாருங்க சார், இங்க ஒரு மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்து வழியா ஏறி அப்படியே வீட்டுல குதிச்சு கூட தான் அவன் போயிருக்கலாம் உள்ள அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பாரு, இங்க இருக்கிற மரம் ஒரு செரு மரம். இந்த செரு மரத்தை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த மரத்து மேல ஏறினாக்கா கண்டிப்பா வந்துட்டு உடம்புல பல காயங்கள் ஏற்படும். அது இல்லாம ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடும். அதுக்கப்புறம் இறந்து போறதுக்கு கூட சில வாய்ப்புகள் இருக்குன்னா பாத்துக்கியா. இப்படிப்பட்ட மரத்தை யாருமே ஏற மாட்டாங்க. வட மாநிலத்து ஆளுங்க தான் அப்பப்ப வந்துட்டு சில வேலைகளை செய்வாங்க. அதுவும் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த நாள் அடுத்த வாட்டியோ வரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப திரும்ப எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கு. அதே செரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு கான்ஸ்டபிள் சும்மா ஜாலியா சாஞ்சிக்கிட்டு ஒரு போனை பேசிக்கிட்டு இருப்பாரு. டப்புன்னு பார்த்தா இருந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவனை தூக்கிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஹீரோ மட்டும் ஒரு குட்டைகிட்ட போயிட்டு பாப்பாரு. அங்க உள்ளுக்குள்ள கொலை நடந்த இடத்துல ஒரு பாக்கெட் மட்டும் கிடைச்சிருக்கும். அந்த பாக்கெட்டோட சட்டை இங்க குளத்துல கிடக்குது. சோ இப்போ அந்த சட்டை எடுத்துட்டு வந்து எஸ்பி கிட்ட கொடுக்கறாரு. அந்த சட்டை கிட்ட அந்த பாக்கெட் கிழிஞ்சு போய் தான் இருக்குது. அந்த பாக்கெட்டோட இந்த சட்டையை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கொலையாளி விட்டுட்டு போன பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பாக்கெட்டோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா கண்டிப்பா கொலையாளி நம்ம தடயத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் இந்த சட்டை கழட்டி அந்த குளத்துல போட்டுருக்கான். இதை யார் கண்டுபிடிச்சா, எந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சாரு சொல்லி எஸ்பி கேட்க ஹீரோ தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை காமிக்க, கங்க்ராச்சுலேஷன், சூப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க, நீங்க வந்துட்டு இனிமே வெளியே நிக்க வேண்டாம், இந்த கேஸுக்கு வந்துட்டு நீங்க தான் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏன்னா முதல் தடவை ஒரு போலீஸ்ங்கிற ஒரு மதிப்பு இப்பதான் கிடைச்சிருக்குது. அந்த டைம்ல வந்துட்டு வேலைக்காரன் இருக்கா இல்லையா, அவனை கூப்பிட்டு இந்த சட்டை எங்கேயாவது பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வேலை பார்க்குற வேற யாராவது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த வேலைக்காரன் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த சட்டை வந்துட்டு பாபு தான் போட்டிருந்தாரு, அவர் பாபு வீட்டுக்கு வரும்போது நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஒரு குண்டை தூக்கி போடுறான். இப்ப அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்க கடைசியா பாபுவை எப்ப பார்த்தா, பாபு இப்ப எங்க இருப்பான்னு சொல்லி கேட்டா தெரியல சார், ஆனா கடைசியா வந்துட்டு நாட்டாமையை பாக்குறதுக்காக பாபு வந்திருந்தானா. இப்ப அந்த சீனை நமக்கு காமிக்க பாபு வந்துட்டு நேரா நாட்டாமையை பார்க்க வந்திருக்காரு. நாட்டாமை பாபு ஒன்னா இருக்கிறது நாட்டாமையோட பொண்டாட்டிக்கு பிடிக்காது, அடிக்கடி திட்டிட்டே இருப்பாங்க. இந்த சமயத்துல வந்துட்டு நம்ம பாபு வந்துட்டு நாட்டாமை கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, அப்ப வந்துட்டு நாட்டாமையோட பொண்டாட்டி திட்டி இனிமே நீ வராதரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த கோவத்துல என்ன பண்ணிருப்பானா, பாபு சாவி தூக்கி கொடுத்துட்டு அப்படி நடந்து போயிருப்பான். அப்படி நடந்து போகும்போது பாபு வந்துட்டு இந்த சட்டை போட்டிருந்தான். அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப போலீஸ்காரங்களோட சஸ்பெக்ட்ல நம்ம பாபு தான் வச்சிருக்காங்க. பாபுக்கு கால் பண்ணாலும் எந்த ஒரு ரீச்சுமே ஆகல. அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க மனைவியும் அவங்க அப்பாவையும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த சட்டையை காமிச்சா இந்த சட்டை என் வீட்டுக்காரது இல்லைன்னு சொல்லிட்டு மனைவிக்காரங்க சொல்ல, கொஞ்சம் தெளிவா சொல்லுமா, நேத்து நைட்டு எங்க போனாரு அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் கேட்டா திரும்ப ஒரு பிளாஷ்பேக். நேத்து நைட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த ஆளுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு பாபுக்கு, ஏதோ வந்துட்டு லோடு வந்திருக்கு, இந்த ஏரியாக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனை கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாபு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க அந்த லோடு இறக்கிறதுக்காக. அன்டைம்ல போன பாபு இது வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியலையா, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. இப்ப அங்க இருக்கிற சட்டை இருக்கு இல்லையா, அந்த சட்டை ஒழுங்கா பார்த்து சொல்லு, நீங்க தான் பண்ணிருக்கீங்க, பாபு தான் இது ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒத்துக்குது. அப்ப நம்ம ஹீரோ கூட பக்கத்துல இருக்கிறாரு. அப்ப வந்துட்டு அந்த பொண்ணு, அதாவது பாபுவோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இது பாபுவோட சட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரியாது, ஆனா பாபு கிட்ட இந்த மாதிரி ஒரு Dress இருந்தது, அதை நான் துவைச்சு கொடி கையில காய போட்டிருந்தேன், ஒருவேளை அதை எடுத்துட்டு போட்டு போயிருக்கலாம், இதனாலதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை நம்ம பாபுவோட மனைவி அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா பாபுவோட சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு எஸ்பிக்கு வந்துட்டு ஒரு தகவல், பாபுவோட சிக்னலை ட்ராக் பண்ணும்போது அவன் கடைசியா எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தானோ அந்த லொகேஷன்ல திரும்பவும் அவனோட சிம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஆக்டிவேட் ஆயிட்டு அடுத்தது திரும்ப கட் ஆயிருக்குது. சோ இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போலீஸோட டீம் போயிட்டு நேரா நம்ம பாபுவை பிடிச்சிட்டாங்க. பாபுவை பிடிச்சிட்டு வந்துட்டு நாட்டாமை வீட்டுக்கு கொண்டு வராங்க. நீ பணத்துக்காக ஆசைப்பட்டு தானே நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாபுவை மிரட்ட, பாபு வந்துட்டு நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்குடா ஓடி ஒளிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நேத்து நைட் எனக்கு வந்துட்டு லோடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு போனேன், அந்த இடத்துல எனக்கு லோடு எதுவுமே வரல, அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் யாரோ என்ன சிக்க வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நாட்டாமை இறந்து போன விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்ப போலீஸ்காரங்க நம்மள தான் தேடுவாங்க, பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன்ல வெளிய வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் தலைமறைவா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட வக்கீல் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாபு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அதே இடத்துல வந்துட்டு நீ தான் திருடுன, ஏன் நீ எடுத்துட்டு வாப்பா, இவன் ஏறி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதே எல்லாத்தையுமே வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாபுக்கு ஏணி போறாரு. அப்ப நம்ம ஹீரோ பாபுவை பார்த்து கொஞ்சம் நக்கலா முறைச்சிட்டு இருக்காரு. ஒரு தடவை ஹீரோயின் முன்னாடி அவமானப்படுத்திருப்பாங்க இல்லையா, மாமியார் முன்னாடி அவமானப்படுத்தினார் இல்லையா, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இன்னைக்கு நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சிட்டு இருக்க. பாபு வந்துட்டு நான் எதையும் எடுக்கல, நான் எதையும் கொள்ளடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா எஸ்பி கேட்கல, இவனை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கூட்டிட்டு போக அதே வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு நம்ம எஸ்பி. அந்த அம்மா கழுத்துல இருக்கிற செயினை பார்த்துட்டு இது யார் கொடுத்தா, நாட்டாம கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோரணையில கூட பேசிட்டு இருக்க. இல்ல சார் நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாரை பார்த்தாலும் சந்தேக பார்வையில நம்ம எஸ்பி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு வேலைக்கார அம்மா ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாட்டாம கிட்ட வந்துட்டு நிறைய பேர் காசு வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப அந்த அம்மா ஒரு விஷயத்தை சொல்லிருக்குது. வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரர் இருந்தா இல்லையா, அவன் வந்துட்டு நாட்டாம கிட்ட காசு கேட்டானாம். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பிளாஷ்பேக்ல அந்த வேலைக்காரரோட பையன் ஒரு மொபைல் கடை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு நாட்டாம கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப நாட்டாம இப்ப என்கிட்ட பணமே இல்ல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிருப்பாரு. இதுல அந்த பையன் காண்டாயி கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டானா. அப்ப நாட்டாம வேலைக்காரனை டீ குடிச்சிட்டு போடா அப்படின்னு சொன்னது அப்ப கூடமே அவன் டீ எல்லாம் குடிக்காம அவனும் கோவத்துல கிளம்பி போயிட்டான். ஒருவேளை அவங்க கூட
பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு இன்னொரு 2 சந்தேகம். இப்ப எல்லாத்தையுமே வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. திரும்பவும் வேலைக்காரனை கூப்பிட்டு நீ எதுக்குடா காசு வாங்கின அப்படி சொல்லும்போது, சார் இந்த மாதிரி என் பையன் கேட்டான், நீ ரொம்ப நாளா வேலை பாக்குறல்ல, நீ கொஞ்சம் நாட்டாமை கிட்ட வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டது என்னமே உண்மைதான், நானும் போயிட்டு கேட்டேன், ஆனா நாட்டாமை கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட நாங்க வந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட எதுவும் பிரஷர் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை நம்பவே இல்லை நம்ம எஸ்பி. நாட்டாமைக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, நாட்டாமைக்கு ஊரு பூரா தான் எதிரிங்க, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சவால் விட்டு போனாரு உன்னை கொள்ளுடுன்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா. அவர் வந்துட்டு தான் பொண்ணை இடிச்சிட்டாரு அப்படிங்கிற கோவத்துல ஒரு தடவை வந்து சண்டை போட்டுருப்பார் இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாமே வேலைக்காரன் வந்துட்டு நம்ம எஸ்பி கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்ம எஸ்பி நேரா நம்ம ஹீரோயினோட அப்பா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நீ தான் கொலை பண்ணியா, நீ தான் கத்தி வச்சு மிரட்டிட்டு போனியாமே, எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு ஜாலியா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கத்தி வந்துட்டு சாதா கத்தி சார், இந்த கத்தியெல்லாம் வச்சுமா கொலை பண்ண முடியும், சும்மா நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசினேன், என் பொண்ணை இடிச்சிட்டான், அதுக்காக நான் கேஸ் கொடுத்தேன், அந்த கேஸ் கூட எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே எஸ்பி கிட்ட சொல்றாங்க. இப்ப அந்த கத்தியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இதை வந்துட்டு நான் செக் பண்ணி பாக்குறேன், ஒருவேளை கிரைம் நடந்த இடத்துல ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி, இந்த கத்தியில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் அது கூட ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற ஒரு தோரணையில வாங்கிட்டு போறாரு. இதை நம்ம ஹீரோயினோட அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு போன் பண்றாங்க. அப்ப உள்ளுக்குள்ள சாப்பிட்டு இருக்கும்போது சரியா சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப அதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் நம்ம ஹீரோ வந்துட்டு தனியா பேசுறதையும் பாக்குறாரு. ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு கூட தான் பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. இது எல்லாமே அந்த ஆளுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அந்த ஆள் என்ன பண்றானா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எஸ்பி போயிட்டு பாக்குறான். எஸ்பி கிட்ட ஒரு மாதிரி ஓதி விடுறான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஆள் இருக்கா இல்லையா குட்டன், அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணை வந்துட்டு இடிச்சத பழி வாங்குறதுக்கு அப்படிதான் அவங்க மாமனார் தான் ஒருவேளை கொலை பண்ணிருக்கணும், போலீஸ்கார சப்போர்ட்டோட இந்த கேஸ் அவனே மூடி மறைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டு தூக்கி போட்டாரு. இது நம்ம எஸ்பி பயங்கரமா யோசிக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்து நம்ம எஸ்பி யோசிச்சு பாக்குறாரு, இவனா போயிட்டு தான் அந்த குட்டில இருந்து சட்டை கிடைச்சதுன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அந்த பொண்ணுக்கும் பாபுக்கும் அடிக்கடி கொஞ்சம் மோட்டிவேஷன் இருந்தது கார் இடிச்சதுனால. இப்ப ஒருவேளை அதை பழித்திக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பாபு மேல பழிய போட்டானா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம எஸ்பி சந்தேகப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லேண்ட் மேட்டர் இருக்கு இல்லையா, அதுவுமே எஸ்பி கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை லேண்டுக்காக தான் நாட்டாமையை கொலை பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி பாபு மேல போட்டுட்டு இவங்களோட பழியை தீர்த்துக்கிறதுக்காக பக்கா பிளான் பண்ணிருக்காங்க மாமனாரும் மருமகனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி இப்ப நம்ம ஹீரோவை சஸ்பெக்ட்ல வைக்கிறாரு. அது இல்லாம நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அடிக்கடி ஒரு சர்ச்சில் போயிட்டு நைட் டைம்ல கையெழுத்து போடணும் இல்லையா, அந்த என்ட்ரியில நம்ம பவுலஸ் வராதுக்கு அவரோட கையெழுத்தை இவரே போட்டதால அது மிஸ் ஆச்சு. இப்போ நீயே வந்துட்டு எல்லாரும் கையெழுத்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா. சோ எனக்காக வந்துட்டு நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பவுலஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஆறுதலும் சொல்றாரு. ஆனா இந்த கேஸை விட்டுறாத, நீ வந்துட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம பவுலஸ் சப்போர்ட்டா இருக்கிறாரு. அந்த இடத்துல கொலை நடந்த எல்லா போட்டோஸையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. என்ன அப்படின்னா, நாட்டாம கொலை பண்ணப்போ ஒரு பாக்கெட் மட்டும் கிழிஞ்சு கீழே விழுந்தது இல்லையா, நாட்டாம கழுத்து அறுக்கப்பட்டது, அதாவது இடதுல இருந்து வலது பக்கமா இருந்திருக்குது. அப்படின்னாக்கா கண்டிப்பா நாட்டாமைக்கு பின்னாடி இருந்து தான் அந்த கத்தியால அறுத்து இருக்கணும். இறந்து போன நாட்டாம கையை கண்டிப்பா இறுக்கி பிடிச்சிருக்கணும். இந்த டைம்ல எப்படி கொலையாளியோட பாக்கெட் அவரால் கிழிக்க முடியும்? அப்ப கொலையாளி வேணுமெனே கவனத்தை சிதற வர்றதுக்காக அவனோட பாக்கெட்டை அறுத்து போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பவுலஸ்க்கு தெரியல. இதுல ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க சோகமா உட்கார்ந்திருக்க. அதே ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் நம்ம பாபுவோட மனைவியை கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி பாபு வந்துட்டு பெயில்ல எடுக்கணும், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாம இந்த ஆள் வந்துட்டு வேற வெறுப்பேத்திட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கும் பாபுக்கும் ஆகாது இல்லையா, அவன் வெளியே வந்தானா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை நடக்கும் சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க அந்த பெரியவரை திட்டுறாரு. பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. ஒரு ஜீப்ல ஏறி அந்த அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அடுத்த சீனா நம்ம பவுலஸ் நம்ம ஹீரோக்கு போன் பண்ணிருக்காரு. ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்காம். ஃபாரன்சிக்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த செரு மரம் இருக்கு இல்லையா, அந்த செருவோட துகள் கொலை நடந்தப்பட்ட அந்த இடத்துல கிடைச்சிருக்குதாம். அந்த டெட் பாடி முகத்துல லைட்டா பட்டிருக்கு. அந்த செரு மரத்து மூலமா ஏறி தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. கொலை நடந்த அப்ப நீ சொன்னது கரெக்ட் தான் குட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பவுலஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்ப நீ சொன்னதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த செருகு மரத்தை பத்தி பயங்கரமா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அதுல செருகு மரம் ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, முகத்திலயோ கையில கால எங்கேயுமே படாம வேணா மரத்து மேல ஏறி போகலாம், இதுதான் ஒரே வழி. அதை மீறி பட்டாலும் சேரெல்லாம் பூசிக்கிட்டு ஒரு மாதிரியான மரத்தை சுத்தி வரணும், சில மந்திரம் எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு சில பாட்டிலாம் சில கதைகளை நம்ம ஹீரோக்கு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் போயிட்டு பாக்குறாரு. இந்த மாதிரி இந்த செருகு மரம் இருக்கு இல்லையா சார், அது வந்துட்டு மேல பட்டா என்ன ஆகும், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, அது பட்ட அடுத்த காலே வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு முடியாம போகும், குளுக்கோஸ் ஏத்தணும், ட்ரிப் எடுத்துணும், சில மருந்துகள்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும். ஏற்கனவே ஒரு கான்ஸ்டபிளுக்கு நடந்தது இல்லையா, அவரையுமே பார்த்து விசாரிச்சு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. என்ன அப்படின்னா, செருகு மரத்துல ஏறி தான் அந்த நாட்டாமையை கொலை பண்ணாங்க அப்படின்னாக்கா கொலையாளி கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஜிஹெச்ல வந்துட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி செருகு மரத்தால பாதிக்கப்பட்ட கொலை நடந்த அந்த டேட்டை வச்சு அடுத்த நாள் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, ஆமா ஒருத்தர் வந்தாரு, ஆனா கொஞ்ச நேரத்துல அவர் போயிட்டாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட பேர் டீட்டெயிலாம் அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த டீட்டெயில அவர் பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, சரியா முகம் வந்துட்டு ஞாபகத்துக்கு இல்லையா. சோ லிஸ்ட்ல வந்துட்டு
வந்துட்டு இருக்கும், அவரோட அட்ரஸ் பாருங்க சொல்லி கேட்டா அவரோட பேரு மட்டும் தான் இருக்குது. அந்த பேரை எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சுட்டு விசாரிக்கிறாங்க, லோக்கல் ஆள் யாராவது இருக்காங்களா சொல்லி கேட்டா அப்படி யாருமே கிடையாதுன்றாங்க. அதுக்கு அடுத்து ஓட்டர் லிஸ்ட்லாம் எடுக்கிறாங்க, அதுல நிறைய பேர் இருக்குது. அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற போட்டோ வச்சு அங்க டாக்டர் இருக்காங்க இல்லையா ரிசப்ஷன்ல, அவங்கள்ட்ட போயிட்டு காமிக்கிறாங்க, நீங்க பார்த்ததுல இதுல யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் அதுல வேற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய அந்த மருந்தை மட்டும் போட்டோ எடுத்துக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னா ஒருவேளை அவன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காம பாதியிலே போயிட்டான், பாதியிலே போயிருந்தாலும் மெடிக்கல் ஷாப்ல கண்டிப்பா மருந்து மாத்திரை வாங்கி யூஸ் பண்ணிருக்கணும், அப்ப அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்துட்டு நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சீனை பார்த்தா ஒரு போலீஸ்கார் வந்து நம்ம எஸ்பி மீட் பண்றாரு. எஸ்பி கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாருன்னா இந்த போன் நெட்வொர்க் ஏரியால கவரேஜ் பண்ணும்போது கொலை நடந்த அன்னைக்கு நைட்ல வந்துட்டு பக்கத்துல 2 காலேஜ் படிக்கிற பசங்க ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருந்திருக்கானுங்க. அப்ப எஸ்பி என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தான் பேசிருப்பானுங்க, வேற அப்படி சொல்லி கேட்கும்போது இன்னும் ஒரு 2 நம்பர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிருக்கு, அது வட மாநிலத்தை சேர்ந்தவங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. அந்த செருகு மரத்தை கிளீன் பண்றதுக்காக வட மாநிலத்தை சேர்ந்த 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க அடுத்த நாளே வராம போயிருக்காங்க. சோ அவங்க மேல சஸ்பெக்ட் வைக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பவும் அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தாலும் அப்பவும் அதுக்குள்ள ஏமாற்றம் தான், ஏன்னா ஃபுட்டேஜ் எதுவுமே ஒர்க் ஆகல, கேமராவே ஒர்க் ஆகாம போயிருக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க மெடிக்கல் ஷாப்ல எல்லா இடத்துலயும் போயிட்டு விசாரிக்கிறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக யாராவது வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் மருந்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்திருக்காரு. அதை வச்சு காமிக்கும் போது ஒரு மெடிக்கல் ஆமா இது வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது ஃபேஸ் நீங்க பாத்தீங்களா ஆள் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 30 வயசு கிட்ட இருக்கும், ஆனா ஃபேஸ் வந்துட்டு சரியா நான் பார்க்கல, ஏன்னா வந்த நபர் ஹெல்மெட் மாட்டி இருந்தானா, சோ அதனால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதுலயுமே ஏமாற்றம் இல்லையா, நம்ம ஹீரோ வண்டி எடுக்கும்போது திரும்ப அந்த மெடிக்கல் ஷாப் கடைக்காரர் கூப்பிடுறாரு. ஆனா சார் அவர் என்கிட்ட சேஞ்ச் கொடுக்கும்போது 50 ரூபாய் கொடுத்தாரு, அந்த 50 ரூபாயில வந்துட்டு காந்தி தாத்தா வரைஞ்ச ஒரு பேனல கிறுக்கினதால இருந்ததா, அந்த தாள் செல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அதை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. சொல்லும்போது இதுல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க இல்ல சார் அன்னைக்கு கொஞ்சம் தூரத்துல போகும்போது நன்கொடை கேட்டு நிறைய பேர் வந்தாங்க, அந்த நன்கொடைக்கு அவர் அதே காசு கொடுத்தாரு, அது எப்படிடா உனக்கு தெரியும் கேட்டா திரும்ப இவர் கடைக்கு வரும்போது நன்கொடை கேட்டிருக்காங்க, இவர் 100 ரூபாய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் 50 ரூபாய் வாங்கும்போது அதே காந்தி வரைஞ்ச அந்த நோட்டு இருந்திருக்குது, சோ அப்படின்னா அதே நபர் தான் இந்த காசை கொடுத்திருப்பாங்க சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணேன். இப்போ என்கிட்ட வந்துட்டு நன்கொடை கொடுத்ததுக்கான ரிசிப்ட் இருக்குது, அப்ப அவர்கிட்ட அந்த ரிசிப்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ரிசிப்டோட காப்பி என்ட்ரி அவங்கள்ட்ட இருக்கும், அதை வச்சு அவனோட அட்ரஸை கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு இங்க இருக்கிற மெடிக்கல் காரன் வந்துட்டு போலீஸ் ரேஞ்சுக்கு இவனுக்கு ஐடியா கொடுக்குறான். நம்ம ஹீரோ இப்ப அந்த ரிசிப்டை எடுத்துக்கிட்டு நேரா அங்க போயிட்டு கேட்கும்போது அந்த ரிசிப்ட் ஆளும் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஆளை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கத்துல போலீஸ்காரங்க வந்துட்டு அந்த 2 வட மாநிலத்தில் ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி விசாரிக்க ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கதா சொல்லி தகவலும் கிடைச்சிருச்சு. இப்ப இவங்க அங்க போறாங்க, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போறாரு. ஹீரோ வந்துட்டு அந்த இருக்கிற தங்கி இருக்க இடத்துக்கு போறாரு. அந்த அட்ரஸ்ல பார்த்தா ஒருத்தர் இருக்கிறான், அவனை அடிச்சு கேட்டா இது பாருங்க என் ஃப்ரெண்டுக்கு தான் வந்துட்டு அது தேவைப்பட்டுச்சு, அன்னைக்கு எதிர்த்து அவனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிளாஸ்மேட் பார்த்ததுல ஒரு சந்தோஷத்துல பேசினேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு மருந்து மட்டும் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு நான் மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்புனா நான் வாங்கி கொடுத்தேன், அன்னைக்கு அவன் பார்த்த சந்தோஷத்துல நான் நம்பர் கூட வாங்கல சார், எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்ல ஹீரோக்கு இங்க பயங்கர கடுப்பாயிடுச்சு. இன்னொரு பக்கத்துல அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட உன் ஃப்ரெண்ட் எங்கடா தங்கிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு தெரியாது சார், அட்ரஸ் போன் நம்பர் எதுவுமே இல்ல, ஆனா இந்த லாட்ஜுக்கு பக்கத்துல அவனை இறக்கி விட சொன்னா அங்க நான் இறக்கி விட்டேன்னு சொல்றாரு. இப்ப அந்த லாட்ஜுக்கு போயிட்டு அந்த பேர் அட்ரஸ் வச்சு அங்க கேட்கும்போது ரூம் நம்பர் 112ல தான் அவர் தங்கியிருந்தாரு அப்படி சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோ வேகமா ஓடுறாரு. அங்க போய் பார்த்தா ரூம் பூட்டி கிடக்குது, கீழே பார்த்தா அவன் ஓடுற மாதிரி தெரியுது, ஒரு பேக் கோட் மாட்டிட்டு ஓடுறான். அவனை துரத்திட்டு நம்ம ஹீரோ போக இங்க இன்னொரு சீன்ல நம்ம பாபு வந்துட்டு இப்ப பெயில்ல வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ தானே இது எல்லாத்துக்கும் காரணம், அவனை போட்டு அடிக்க நம்ம ஹீரோ அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு இப்ப நேரா வேகமா ஓடுறாரு. ஷார்ட்கட்ல ஓடி அங்க இருக்கிற ஜீப் குறுக்க நின்னுறாரு. அந்த ஜீப் யாருன்னு பார்த்தா வழக்கமா அந்த ஊருக்குள்ள ஒரு ஜீப் ஓட்டு வரலையே அவர் தான் வந்திருக்காரு. அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணு, அதுல தான் கில்லர் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இன்னொரு சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, இத மாதிரி கில்லரை நான் கண்டுபிடிச்சா பஸ்ல போயிட்டு இருக்கான், அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல சேஸ் பண்ண சொல்றாரு. இப்போ அந்த பிரேக் அடிச்ச செகண்ட்ல போன் கீழே விழுகுது. போனை நம்ம ஹீரோ எடுப்பாரு. இங்க தாங்க படத்தோட பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஓபன் ஆகும். என்ன அப்படின்னாக்கா கார் ஓட்டிட்டு இருக்காருல இந்த கார் ஜீப் டிரைவர், அவரோட வந்துட்டு வண்டி சாவில வந்துட்டு 112 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போய் பார்த்த அந்த ரூம் நம்பர் அந்த கீழே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட கால்ல வந்துட்டு இந்த செருகு மரத்தால ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, அதனால அவன் மருந்து எடுத்ததுக்கான அந்த அடையாளங்கள்லாம் கால்ல இருக்கு சுரிசுரியா. இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வண்டிக்கு பின்னாடி பாப்பாரு பாருங்க. அவன் ஓடி வரும்போது ஒரு கோட் ஷூ எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாரு, அதே பேக் வந்துட்டு இவனோட ஜீப்ல இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, இவன் தான் அந்த கில்லர், இவன் தான் ஓடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சாரு. இப்ப அப்படியே தோல்ல கை போடுவார் பாருங்க, கை போட்டு நீதானடா அது அப்படின்னு சொல்லி கேட்ட அடுத்த நிமிஷம் வண்டி பிரேக் போட்டு அவன் இறங்கி ஓட ஆரம்பிப்பான். அவனை துரத்திட்டு நம்ம ஹீரோ போவாரு. இங்க பயங்கரமான 2 பேருக்கு சண்டை நடக்க நம்ம ஹீரோ அவனை அடிச்சு தரதரன்னு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வருவாரு. எஸ்பி வந்துட்டு அங்க இருக்கிற வட மாநிலத்தை சேர்ந்தவங்க விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கில்லர் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ புடிச்சிட்டு வந்தோடனே இவன் தான் கில்லர், இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு கேட்கும்போது இப்ப அந்த ஜீப் டிரைவர் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். பல நாளா நாட்டாம வீட்டுல இவன் கொள்ள அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, இவன் லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது பாபு வந்துட்டு அந்த வீட்டுல எப்பயுமே இருப்பான். கடைசியா
வந்துட்டு பாபு சண்டை போட்டுட்டு போனது. இவ வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல லோடு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பொம்பளை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாபு வந்துட்டு சண்டை போட்டு போயிட்டாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைக்கு நைட்டு நாட்டாம வீட்டுல எகிரி குச்சி போலான்னு சொல்லி முடிவு பண்ணான். ஆனா போறதுக்கு முன்னாடி பாபு வீட்டுல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். நாட்டாம கூட இருக்கிறது பாபு மட்டும் தான். சோ அவனு இப்ப சண்டை போட்டுருக்கான். சோ பணத்துக்கும் கேட்டிருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிரைவர் என்ன பண்ணிருக்கானா, நாம நாட்டாம வீட்டுல போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த கொலைப்பழிய பாபு மேல போட்டலாம் சொல்லிட்டு தான் பாபு வீட்டுல அன்னைக்கு நைட்டு எல்லாரும் கிளம்பி போனாங்க இல்லையா. அந்த கேப்ல பாபு வீட்டுல போயிட்டு பீரல் இருக்கக்கூடிய அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு நேரா இவன் போட்டுட்டு போயிட்டு அந்த கொலையை பண்ணிட்டு தலைவன் எஸ் ஆயிருக்கான். இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்ட தூக்கி போறாரு. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி கேட்க, இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு நான் சொல்றேன், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் கூட்டு வந்து இங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான சில புள்ளிகளை மட்டும் இங்க ஸ்டேஷனுக்கு ஈத்துட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த 2 வட மாநிலத்தை கூட்டு வந்து காமிக்கிறாங்க. இவங்களை எல்லாரும் பாத்திருக்கீங்களா தெரியுமா சொல்லி கேட்டா யாருக்கும் எதுவுமே தெரியல. அந்த மக்களோட முகத்துல வந்துட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்ல. கடைசியா அந்த ஜீப் டிரைவர் கூட்டு வருவாங்க பாருங்க. அப்ப அங்க இருக்கிற பாபுக்கு பயங்கர வெறி இருக்குது. இவன் தான் பண்ணிட்டான், இவனுக்காக நாம ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு கையில ஒரு குழந்தை வச்சுட்டு பயங்கர வெறியோட இருப்பாரு. அப்ப அதே சீன்ல பக்கத்துல அவனோட பொண்டாட்டி இருப்பா, பாபுவோட பொண்டாட்டி. அவ வந்துட்டு தலை குனிஞ்சு நின்னுட்டு இருப்பா. அவ பக்கத்துல போவாரு நம்ம ஹீரோ. போன அடுத்த நிமிஷத்துல பின்னாடி இருக்கிற கார் டிரைவர், நான் தான் அந்த கொலையை பண்ணேன், நான் வேணும்னு தான் பண்ணேன், பாபுவோட ட்ரெஸ் நான் தான் போயிட்டு பீரோல இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பயங்கரமா கத்துவான். அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, அவங்களுக்கு இதுல சேர்க்காதீங்க அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்களுக்கு ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு வருவாரு. அப்பதான் நம்ம ஹீரோ சில விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது தான் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் இங்க கக்கறா. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து இந்த கார் டிரைவர் இருக்கா இல்லையா, இவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. சில சிச்சுவேஷன் காரணமா வந்துட்டு பாபுவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஆனா பாபு கூடவே வாழ்க்கை சரியில்லை. அப்பப்ப வந்துட்டு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கல, கிடைச்ச வாழ்க்கையுமே ஆசையாவும் அமைச்சுக்கல. இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி வந்துட்டு இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேர் மீட் பண்றது, பேசுறது இப்படின்னு போயிட்டு இருந்தது. இவங்க ஊரை விட்டு ஓடி போயிட்டு சந்தோஷமா வாழணும். ஆனா அதுக்கு காரணம் தடையா இருக்கிறது பாபு மட்டும்தான். பாபு நாட்டாமையும் போட்டு தள்ளிட்டா ஈஸியா வாழ்ந்துடலாம். ஆனா இவங்க வாழ்றதுக்கு பணம் தேவையில்லையா, அதனால நாட்டாமை வீட்டுல கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டு பக்கா திட்டம் போட்டிருக்கான் இந்த கார் டிரைவர். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இல்லன்னு சொல்லிட்டு பாபு வீட்டுக்கே போயிருக்கான். ஆனா அப்ப எடுத்து கொடுத்தது வேற யாருமே கிடையாது, பாபுவோட பொண்டாட்டி தான். பீரோல இருந்து டிரெஸ் எடுத்து இவன் கையில கொடுத்துருக்குது. அந்த டிரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு இவன் வந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த செருகு மரத்துல ஏறி வீட்டுக்குள்ள போயிருக்கான். ஃபர்ஸ்ட் மாடியில போயிட்டு டாப் எல்லாம் திறந்து விட்டுட்டு அதை நிறுத்துறதுக்காக நாட்டாமையோட பொண்டாட்டி வருவாங்க. அந்த கேப்ல போயிட்டு புருஷங்கரனை கொலை பண்ணிட்டு கீழே வரும்போது பாத்ரூம்ல வச்சு இவங்களையுமே கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் கிளம்பி போயிருப்பான். சோ பாபு வந்துட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா, ஜெயிலுக்கு ஆட்கனி இப்படியே போயிட்டு பார்த்தாங்க. ஆனா கடைசியில இந்த கேஸ் எங்க திசை திரும்பி இப்ப இங்க வந்து நின்று இருக்குது. இப்ப அந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க, பாபு வந்துட்டு தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவை பாக்குறான். பாபு வந்துட்டு இப்ப எந்த அளவுல ஒரு முரட்டம் பிடிச்சனா இருந்தான், என்ன யாராலுமே ஏமாத்த முடியாதுங்கிற ஒரு கெத்து வைராகி எல்லாமே இருந்தது. இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அவன் அப்படியே அவன் குழந்தைய கூப்பிட்டு சோகமாங்கிறத கிளம்பி போறான். பாவமா இருக்கும் இந்த சீன். அடுத்த சீன்ல நம்ம போலீஸ்கார எஸ்பி இருப்பார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோவை கூப்பிடுவாரு. ஹீரோ உள்ள போற அந்த கேப்ல போயிட்டு எஸ்பி என்ன பண்ணுவாருன்னா, அந்த இருக்கிற டேஷ்போர்ட்ல வந்துட்டு இவரோட சஸ்பெக்ட்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரை எழுதி வைப்பாரு. ஏன்னா எஸ்பிக்கு வந்து கொஞ்சம் கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சு. ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஒரு கேஸ் எந்த அளவுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா, முன்னாடி அவன் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஆமா நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க ஹீரோ சில கதையை சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் தடவை அந்த பொண்ணு விசாரிக்கும் போது கொடுக்கையில துணியை காய வச்சான், அதுதான் எடுத்துட்டு போனாரு சொல்லியிருக்கும். ஆனா 2வது தடவை இந்த கில்லரை பிடிக்கும் போது அவன் பீரோல இருந்து எடுத்தான் அப்படின்னு சொல்லுவான். சோ இது ரெண்டுக்குமே வந்துட்டு வேரியேஷன் இருக்குது. சோ அதுல வந்துட்டு ஒரு டவுட் இருக்குது, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா போட்டு தான் வாங்கினாரு, கடைசியில எல்லாத்தையும் கொட்டி இருக்குதுங்க. சோ இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு ஒரு நேர்மையான போலீஸ்காரு, அவரோட புள்ள நான் கரெக்டா நேர்மையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப இங்க வெளியே வராரு. அது நம்ம எஸ்பிக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்குது. வெளியே வந்திருக்கிற பவுலிஸ் இருக்காரு இல்லையா, நீ உங்க அப்பாவுக்கு உண்மையா இருக்கிற, உங்க அப்பா பேரை நீ காப்பாத்திட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அழுதுட்டு அப்படியே ஒரு ராயல் சல்யூட் நம்ம ஹீரோ கடிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அடிக்கிறாரு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியும் முடிகிறது. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பல த்ரில்லர் ட்விஸ்ட்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ. എല്ലാത്തിനെയും ഞാൻ ഇതുപോലെ തീർക്കും. ജാമ്യത്തിൽ ഇറങ്ങണ അന്ന് ഒട്ടക്ക് ഞാൻ നടത്തും. അവന്റെ